வணக்கம். நாங்கள் பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகள் அச்சுவேலி அக்கரை பகுதியிலே இருக்கக்கூடிய 25 வறிய நிலை குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 2000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவு பொருட்களை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு எம்மோடு கூட வருகை தந்திருக்கக்கூடிய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய உபதலைவர் செபஸ்டி பீட்டர் ஐயா அவர்களே, அதே போல வல்வெட்டித்துறை நகர சபையிலே தொடர்ச்சியாக 2-3 தடவைகளுக்கு மேல் உபதலைவராக பணியாற்றியவர், மிகுந்த ஒரு மக்கள் சேவகன், ஒரு விளையாட்டுக் கழக தலைவர், வடமராட்சி பகுதியிலே விளையாட்டுத்துறையை, கல்வியை, அபிவிருத்தியை முன்னெடுப்பதிலே மிகவும் அக்கறையாக செயல்படக்கூடியவர் தம்பி சதீஷ் கொமாந்துறை இடத்தைச் சேர்ந்தவர் அவர்களே. அதே போல இன்றைய நிகழ்வுக்கு காரணமாகவும் ஒழுங்குபடுத்தல் காரணமாகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாக சபை உறுப்பினரும் பொறியியலாளருமாகிய தம்பி தவசங்கரி அவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொய்யா தோட்டத்தை புறப்படமாக கொண்டவர் அமரர் கந்தையா சுந்தரலிங்கம். அவருடைய 9வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த உலர் உணவுப் பொருட்கள் திருமதி அமலாம்பிகை சுந்தரலிங்கம், கனடா ரொரண்டோ, எங்களுடைய அறக்கட்டளையினுடைய கனடா மற்றும் ரொரண்டோவுக்கு ஒரு தீவிர செயற்பாட்டாளராக, பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஒரு பங்காளனாக, சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் சேவையினுடைய ஒரு அபிமானியாக இருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் மானிப்பாயை சேர்ந்தவர். அவருடைய நிதி ஏற்பாட்டு ஒழுங்குபடுத்தலிலே எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ஸ்தாபக தலைவர், எங்கள் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய விசுவாசம் செல்வராசா, வேலனை மேற்கு சரவணையை சேர்ந்தவர், பிரான்ஸ் நாட்டிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல் ஒரு தமிழ் வானொலி சேவையை ஐரோப்பியாவிலே முதன்முறையாக முன்னெடுத்தவராகவும், அதைத் தொடர்ந்து பிரித்தானியா, இலங்கை என அந்த சேவையை விஸ்தரித்து இன்று வரைக்கும் வெற்றிகரமாக 28 ஆண்டுகளை கடந்து இருக்கின்றது. அதாவது டிசம்பர் மாதமும் நாங்கள் அந்த வானொலி சேவைக்கான ஆண்டு விழா கொண்டாட இருக்கிறோம். உங்களிலும் அநேகமான பேரை நாங்கள் அந்த விழாவுக்கு அழைக்க இருக்கிறோம். நீங்களும் அந்த விழாக்களில் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும். உங்களுக்கான சகல போக்குவரத்து வசதிகள் அல்லது உணவு வசதிகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்து தரதுக்கும் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே அந்த விழாவுக்கு நீங்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே அமரத்துவமாகிய கந்தையா சுந்தரலிங்கம் ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய குடும்பங்கள் அவருடைய அந்த 9ஆம் ஆண்டு நினைவு தினத்திலே இந்த அக்கரை மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஊடாக இந்த உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைக்கின்றார்கள். என்னையும் நான் அறிமுகப்படுத்த வேண்டும். நான் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர், இந்த பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய செயலாளர். என்னுடைய பெயர் விந்தன் கனகரட்னம். அதே போல இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்த உங்களுடைய அறக்கட்டளையின் உபதலைவர் செபஸ்டி பீட்டர் ஐயா மற்றும் தம்பி சதீஷ் நாங்கள் கூப்பிடுற நேரமெல்லாம் ஓடி ஓடி வருவார். இங்க மட்டுமில்ல, அக்கறை இல்லை, வடமராட்சி எந்த பகுதி என்றாலும் ஆள் ஓடி வந்து சனத்துக்கு சேவை செய்யணும் என்றதில் முன்னிப்பார். மக்களுக்கு என்ன தேவை குறைகள் இருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாம் போய் நாம் கண்டு அவர்களுக்கான பிரச்சனைகள், தேவைகள், குறைகளை நீக்கணும் என்று வல்வெட்டித்துறையிலே ஒரு உபதவிசாளராக 2 தடவைக்கு மேல் பணியாற்றி குமாரத்துறை மண்ணை சேர்ந்தவர். அருமையான ஒரு சமூக சேவகன் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே கௌரவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக
ஒரு சில வார்த்தைகளை எங்களுடைய உபதலைவர் செபஸ்டி பீட்டர் ஐயா அவர்கள் கூறுவார். நேர வணக்கம். உமர்னியம்மா அறக்கட்டளை சர்வதேச தமிழ் வானொலி பிரான்ஸ், லண்டன், இலங்கை இவற்றின் ஸ்தாபக தலைவர் திரு செல்வராஜா அவர்களின் பெரும் முயற்சியால் அமரர் கந்தையா சுந்தரலிங்கம் அவர்களது 9வது நினைவு தினத்தை முன்னிட்டு உலர் உணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இது நடைபெறுகின்றது. இந்த சர்வதேச வானொலி அமைப்பாளர் செல்வராஜா அவர்கள் பெரும் முயற்சியால் எத்தனையோ இடங்களுக்கு சென்று நாங்கள் பலவிதமான உதவிகளை செய்து வருகின்றோம். குறிப்பாக வன்னி பகுதியிலே குடிநீர் வசதி எத்தனையோ தலைவர்கள் நாங்கள் அங்கே எத்தனையோ தண்ணீர் வசதி அற்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் 3 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு தண்ணீர் வசதியை வழங்கி இருக்கின்றோம். வன்னியில் யாழ்ப்பாணத்தில் தேவை அறிந்து பள்ளிக்கூடம், குறிப்பாக தூர் இடங்களில் பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாமல் இருக்கிற சிறார்களுக்கு, பள்ளி சிறார்களுக்கு நாங்கள் தூச்சக்கர வண்டிகளை வழங்கி வருகின்றோம். இதே போல எத்தனையோ விதமான உதவிகளை செய்திருக்கின்றோம். இன்னும் பல உதவிகள் செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்களது செயலாளர், எங்கள் திறமான ஒரு செயலாளர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். அவர் செல்வராஜ் அவர்கள் பணித்த எந்த ஒரு நிகழ்வையும் மிக விரைவில் சிறப்பாக செய்து முடிக்கிற தன்மை அவரிடம் இருக்கின்றது. தம்பி தவசங்கரி அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். இவ்வளவு தூரமும் எந்த இடத்துக்கு எங்களுடைய விநியோகம், உணவு விநியோகமோ சைக்கிள் விநியோகமோ எங்கே இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு வந்து சமூகம் கொடுப்பார். அதே போல மயில்வான அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சமூகம் கொடுக்கவில்லை. அதுபடியாக அவரும் இணைந்து இன்னொரு டீச்சர் இருக்கிறார். அவர் தூர இடங்களுக்கு வர முடியாமல் வர இல்லை. ஆனபடியால் எத்தனையோ உதவிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த உதவியை செய்கிறதுக்கு அவர் கந்தையா சுந்தரலிங்கம் அவர்கள் 9வது தினத்தை முன்னிட்டு உணவு பொதி வழங்கும் நிகழ்வு. அவருடைய உறவினர்கள் இந்த நிதி பங்களிப்பை அழைத்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்தும் நாங்கள் தேவை அறிந்து எங்கெங்க தேவை இருக்கின்றதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். பூமணி அம்மா அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொய்யா தோட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட அமரர் கந்தையா சுந்தரலிங்கம் அவர்களின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அச்சுவேலி அக்கரை எனும் இடத்தில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. இதற்காக நிதி வழங்கிய எமது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலியின் அன்பு உறவான கனடா டொரண்டோவை சேர்ந்த திருமதி கமலாம்பிகை சுந்தரலிங்கம் அம்மா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அமரர் கந்தையா சுந்தரலிங்கம் அவர்களின் ஆன்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மகிழ ஓங்கி ஒலிக்கும் வானொலி, புத்தம் புதிய கதைகள் பேசி உள்ளம் குளிர ஒலிக்கும் வானொலி. உலக